Hi and hello எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் healthifyukitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மதர்ஸ் டே ஸ்பெஷலுக்காக ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி ஆஃப்கான் ஃபிர்னி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிர்னி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் cornflour 500 ml மில்க்கும் எடுத்து வச்சிருக்கேன். கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ மில்க் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் ரிமைனிங் இருக்கிற மில்க் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மில்க்கு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சதுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மில்க் நல்லா திக்காகிற வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தாவே தெரியும் மில்க் நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 1/2 hour to 45 minutes நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். கார்னிஷிங்காக நான் இங்கே பிஸ்டாச்சியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு என்ன நட்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ½ hour கூல் டவுன் ஆனால் தான் இந்த மாதிரி புட்டிங் கன்சிஸ்டன்சியில் நம்மளோட ஃபிர்னி ரெடி ஆகும். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you.